ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைசை பேசுகிறேன். இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, கேரளாவில் எர்ணாகுளம் தாண்டி அங்கமல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்போ வந்து நடக்குது. ஸோ அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். திருநெல்வேலியில் நைட்டு 11 மணிக்கு ட்ரெயின் ஏறி காலையில் இப்போ மணி 9:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து ரீச் ஆகிடுச்சு. இது தாங்க ஃபோட்டோ பெஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நடத்தக்கூடிய இந்த கேரளாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்போ வந்து இந்த எக்ஸ்போ தான். ஸோ இதுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸ்போ நடக்கிற இடத்துக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து வெஹிக்கிள் சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி எக்ஸ்போ நடக்கிற இந்த சென்டருக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ முழுக்க ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோஸும் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்போவோட டே 1 இன்றைக்கி வந்து எம்பி அவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ அது போக முக்கியமானவங்களாம் வந்திருக்காங்க, ஆக்டர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. பார்க்கவே வேறு லெவலில் வச்சுருக்காங்களா அந்த கேமராவோட. ஸோ இப்போ வந்து இனாகரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே வந்து எதுவுமே கேரளா ஃபோட்டோகிராஃபரோட மெம்பர் அந்த கவுண்டர் இருக்குது. அது போக வந்து விசிட்டரோட கவுண்டர் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து ஐடி கார்டு வாங்கினா தான் உள்ளே போக முடியும். நம்ம விசிட்டருக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடையாது. அதனால் ஃப்ரீ தான். ஜஸ்ட் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுனால விசிட்டர் ஐடியா வச்சு நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். என்ட்ரி டிக்கெட் கிடையாது. உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு எடுத்து சோனியோட இது தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நிக்கானோட இப்போ வந்து ரீசெண்டாக லான்ச் ஆன Z5 Mark II அதோட ப்ராடக்ட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த எக்ஸ்போ வந்து இப்படி தாங்க இருக்கும். ஏதாவது ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி சம்மந்தப்பட்ட பொருள், அப்புறம் வந்து பிரிண்டிங் உள்ளது, அப்புறம் லைட்ஸு, பேக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து ஷாப் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு பிராண்ட்லேருந்தும். இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டோரா புக் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து ஷாப் ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து பெரிய வந்து பிரிண்டிங் ஆல்பம் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பு. இதுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேக்கு கடை ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ பேர் வந்து கேம்ஷோன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேனானோட சர்வீஸ் சென்டரும் வச்சுருக்காங்க. இங்கே சர்வீஸ் வந்து ஃப்ரீ தாங்க எக்ஸ்போவில். அதனால் நம்ம வந்து கேமரா கொண்டு வந்து நம்ம வந்து இங்கே எக்ஸ்போவில் வந்து சர்வீஸ் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து லெக்ஸார்லோட நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவு, எஸ்டி கார்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் அந்த பிராண்டில் இருக்கும். இப்போது வந்து ஸ்டார்டிங்னால வந்து இப்போ தான் ஒரு சில கடையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கடையாக தனியாக ஃப்ரீப்பாக பார்ப்போம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இது வந்து நம்ம தேவைன்னா நம்ம வந்து ஸ்டுடியோவுக்கு வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஆப்போசிட்டில் வந்து பின்பாலோட பிராண்டில் உள்ள பேக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு பாருங்கள், நித்திஸ் கலர் லேப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த லைட்டிங்கில் உள்ள ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம். இப்போ நீங்கள் ஸ்டுடியோ வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டுடியோக்குள்ளே கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆர்டர் வரும். ஸோ அது மூலமாக நம்ம வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி மொத்தமாக பல்காக நம்ம வந்து ரெடி பண்ணி கூட நம்ம வந்து இந்த இதை வந்து சேல் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்போ போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு இங்கே வந்து மெட்டீரியலு, இந்த பொருளெல்லாம் எவ்வளோ ரேட் வரும் அப்படிங்கிறத வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரோ ஒரு வீடியோகிராஃபரோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஆல்பம் போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து ஆல்பம் போடும்போது அதோட மெட்டீரியலு, அப்புறம் மாடலு, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா இங்கே வந்து நம்ம வந்து நிறைய வந்து ஷாப் இருக்குது. ஸோ அந்த ஷாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் கிடைக்கும். இவங்கள வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி இவங்ககிட்ட நம்ம வந்து இந்த ஆல்பத்தை வந்து பிரிண்டிங் கொடுத்து நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுத்தோன்னா இன்னுமே நம்மளோட பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகும். அதுக்காக தான் நிறைய பேர் இந்த எக்ஸ்போ வருவாங்க. ஏன்னா இங்கே வந்து இங்கே மாடலு, மெட்டீரியல்லாம் பார்த்துட்டு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வாங்கி நம்ம வந்து பிரிண்டிங் இங்கே வந்து கொடுக்கலாம். ஸோ நான் எல்லாத்தையும் காட்டுறேன். உங்களுக்கு வந்து தேவையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே பார்த்து நோட் பண்ணி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே பிரிண்டிங்குள்ளே தான் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் உள்ள கேமரா, லென்ஸ் எல்லாம் இந்த கடையில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு கியர்ஸை வந்து அப்டேட் பண்ணனாலும் இல்லாட்டினா வாங்கினாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஃபோட்டோ பூத் இருக்கும்ல, அதாவது இந்த சின்ன குழந்தைங்க பேபி ஷூட்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு உள்ள ப்ராப்ஸு அந்த மாதிரி உள்ள ஸ்டாலெல்லாம் இந்த ஸ்டாலில் வச்சுருக்காங்க.
ஸோ நிறைய திங்ஸ் இருக்குது இங்கே. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். பார்த்துட்டு லாஸ்ட்டில் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிட்டு போவோம். இந்த ஷாப்பில் வந்து மேக்ஸி அப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்போம்ல, அதோட இது போட்டிருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேமராவும் சேல் பண்ணுறாங்க. கேமரா அப்புறம் லென்ஸு செகண்ட்ஸில் அப்புறம் ஃப்ரெஷ் பீஸு இந்த மாதிரி இதுவும் வந்து இது பண்ணி இங்கே ஒரு ஸ்டால் ஒன்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரேட்டில் நம்ம அப்புறம் வந்து கேட்போம் பர்சனலாக. ஸோ இந்த சைடு வந்து ஐடி கார்டு ஃபுல்லாக மாடல் வச்சுருக்காங்க. தென் வந்து இங்கே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு இந்த மாதிரி தான் நிறையா வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஆல்பம்ஸ் இருக்குங்க. நிறையா மாடல் வச்சுருக்குறாங்க. எதை வந்து பார்த்து நம்மளுக்கு வந்து இது பண்ணனே தெரில, அந்தளவுக்கு நிறையா வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக அந்த பிரிண்டிங்கில் மக்கில் அப்புறம் கேப்பு அப்புறம் என்கிரேவிங் இந்த மாதிரி இது ஷாப்பும் வச்சுருக்காங்க. இது ஜேஎம் கேமராஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. செம கூட்டம் இந்த கடையில். ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. சோனி, நிக்கானு, கெனானு, ஃபியூஜிஃபிலிம் எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே லைட் சம்மந்தப்பட்ட கடை. இதுலேயும் வந்து நிறைய ஆர்ஜிபி லைட்ஸு அப்புறம் அம்பர்லா ஸோ இந்த மாதிரி லைட்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. புதுசாக உள்ள கியர்ஸும் வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம தேவைன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு வேறு ஒரு லைட் தேவைப்படுனாலும் நம்ம வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், விண்டேஜ் டைமில் உள்ள கேமராங்க. சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப பழைய மாடல் கேமராங்க அந்த கேமரா. இங்கே ஆல்பம் ஒர்க் பண்ணக்கூடிய பிஎஸ்டி ஃபைல்ஸு அப்புறம் வீடியோ எடிட் பண்ணக்கூடிய அந்த ப்ரீசெட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது போக வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுக்கும் நிறையா மாடல்ஸ் வச்சுருக்காங்க. லைட்டிங்கு, உட்டன் டைப்பில் ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நிறைய வந்து இந்த எக்ஸ்போவில் வச்சுருக்காங்க. கடைகள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. அவ்வளோ கடைகள் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 கடைனாலும் இருக்கும். அவ்வளோ ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருக்காங்க அந்த எக்ஸ்போவில். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்போ. ஒமேகா லெதர் பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடை ஒன்று போட்டிருக்காங்க. இதுவும் பேக்கு தான். இந்த பேக் பிராண்டில் நான் இப்போ தான் பார்க்கவே செய்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிராண்டட் இருக்குங்க இங்கே பேக்குக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா சினிமா லென்ஸு, சினிமா கேமரா எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே. 35mm போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரையலும் பார்த்துக்கலாம். இங்கே வந்து நிறைய கேமராஸ், நிறைய லென்சஸ்லாம் வச்சுருப்பாங்க. வாவ், இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஆல்பம் போட்டு வச்சுருக்குறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கவே லக்ஸரியாக இருக்குங்க. இது வந்து மாடல்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க இங்கே. இந்த மாடல்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இவங்களை வந்து கான்டெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து செய்ய சொல்லி நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுத்துக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க அந்த இது. இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக பிரிண்டிங் கடை வச்சுருக்காங்க. அதாவது பிரிண்டிங் மிஷின் இருக்கும்ல, ஸோ அதோட பிரிண்டிங்கோட குவாலிட்டி, அந்த அவுட்புட்டு அதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க இந்த இதில். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கார்பரேட் ஈவெண்ட்டோ இல்லாட்டும் வெட்டிங்லேயே வந்து பெரிய எல்இடி வால் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே எல்இடிக்கும் தனியாக வந்து ஒரு ஸ்டால் போட்டு வச்சுருக்காங்க. தேவைன்னா நம்ம வந்து அங்கே கேட்டு வந்து வாங்கிக்கலாம். இது வந்து 360 அப்புறம் வந்து ஆக்ஷன் கேமரா ஸோ இந்த மாதிரி கேமரா ஷாப்பும் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கிம்பிளு, மொபைல் ஆக்சஸரியோட கிம்பிளு இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் பாருங்கள், ஒரு சின்ன கேமரா ஒன்று இருக்குல்ல, இந்த கேமரா வந்து உடனே ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி காம்பேக்டான ஒரு சின்ன கேமரா. இங்கே வந்து ஃபுல்லாகவே லைட் சம்மந்தப்பட்ட ஒரு கடை வச்சுருக்காங்க கொடாக்ஸில். ஸோ எவ்வளோ லைட்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரிப் லைட் மாதிரி, அப்புறம் பாக்ஸ் லைட் மாதிரி, அப்புறம் வந்து ஸ்பீட் லைட்டு இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. சின்ன சின்ன லைட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் அப்புறம் வந்து வாங்குவோம். இது வந்து சிக்மாவோட ஷாப் போட்டு வச்சுருக்காங்க. ஷட்டர் பயங்கரமாக அடிக்குங்க மொபைலுக்கு. ஸோ இது வந்து லென்ஸ் கடை, சிக்மாவோட லென்ஸ் கடை. இந்த சைடு ஃபுல்லாகவே பிரிண்டிங் மிஷினோட கடை வச்சுருக்காங்க. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போவோம். இங்கே வந்து கோப்ரோவோட ஆக்ஷன் கேமரா அந்த இது வச்சுருக்காங்க பாருங்கள். மாடல் வந்து 13வது மாடலு. ஸோ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் உள்ள ப்ராடக்ட்லாம் இங்கே வந்து லான்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஆக்ஷன், நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணும்போது நம்ம கோப்ரோ வந்து எப்படி வச்சு வீடியோ எடுத்துக்கலாம், அதோட டெமோ வச்சுருக்காங்க. எந்த மாதிரி எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. பாதி கடை காட்டவே இல்லை, நான் சும்மா அப்படியே பெரிய பெரிய கடையை மட்டும் காட்டிருந்தேன். இங்கே வந்து சோனியில் வந்து இப்போ வந்து மாடல் ஷூட்டுக்கு வந்து லைட்டிங் வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபோட்டோவும் எடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாலெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுப்போம். நம்ம நிக்கானில் இப்போ புதுசாக வந்திருக்க மாடலில் தான் செட் 5 Mark II ட்ரூலி டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டால் எதுக்காக போட்டு வச்சுருக்காங்கன்னா, இங்கே வந்து அந்த செட் 5யோட கேமரா இருக்குது. ஸோ அந்த கேமராவில் வந்து நம்ம வந்து இந்த மாடலை வந்து நம்ம வந்து எடுத்து அதோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது, வீடியோக்கு அவுட்புட் எப்படி இருக்குது, ஃபோட்டோக்கு அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத வந்து டெமோக்குன்னு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நான் என்னோடய கேமராவில் எடுத்தது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. ஸோ கெனானோ இல்லாட்டினா நிக்கானோ, சோனியோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இங்கே வந்து புதுசாக உள்ள ப்ராடக்ட் வந்து வச்சுருப்பாங்க. தென் வந்து லென்ஸ் வச்சுருப்பாங்க, ஒயில் லென்ஸு, அப்புறம்
வந்து 50mm 85 சினிமா லென்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். நம்ம இங்கேருந்து ட்ரையல் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட கேமராவில் வச்சு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நல்லா இருக்குங்க. நான் எடுத்ததை பாருங்கள். அமரன் கம்பெனிலேருந்து, அதாவது அமரனோட லைட் செட்டப் கம்பெனிலேருந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்டுடியோ செட்டப்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சின்ன சின்ன கார்ப்பரேட் ஷூட்டுக்கு வந்து நம்ம வந்து எப்படி எடுப்போமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லைட்லாம் செட் பண்ணி இங்கே வந்து ஒரு ஃபுல் செட்டப்லேயே வச்சுருக்காங்க. இதை நான் எடுத்ததை வந்து நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம ஒரு இன்டர்வியூ செட்டப்புக்கு வந்து லைட்ஸ் வந்து எப்படியெல்லாம் வைக்கலாம், நம்ம வந்து எப்படிலாம் ஷார்ட் எடுக்கலாம், அதுக்குண்டான லைட்ஸ் வந்து இந்த அமரானில் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட டெமோவுக்கு தான் ஸ்டுடியோ செட்டப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நான் எடுத்த வீடியோ என்னோடய கேமராவில் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துட்டு. எப்படிங்க நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து அடுத்து வந்து ஃபோட்டோ ஆல்பம் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ பிரிண்டிங் குவாலிட்டி, இந்த கலர்ஸு, இந்த பேப்பர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்போக்கு வந்து நீங்கள் வந்து சாம்பிள் பார்த்துட்டு நம்ம வந்து எங்ககிட்ட வந்து ஆல்பம் வந்து பிரிண்ட் பண்ண கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி ஷாப் போட்டு வச்சுருக்குறாங்க. நான் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் பர்சனலாக பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வேலையே இருக்குங்க. அதையும் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொடை, அப்புறம் வந்து டைஃபைல வந்து இந்த அடாப்டர் போட்டிருக்காங்க, மல்டிபிள் அடாப்டர் ஹப்பு. ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் இருக்குது. ரேட்லாம் வந்து அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு டிஸ்கவுண்ட்லாம் இங்கே பெருசாக கொடுக்கலங்க. நார்மல் ரேட்டு தான் வச்சுருக்குறாங்க. ஏதாவது டிஸ்கவுண்ட்டு ஆஃபர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இங்கே வந்து. தென் வந்து கேமரா சர்வீஸுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. நான் என்னோடய கேமரா சர்வீஸ் பண்ண போதில்லை, ஏன்னா அது வந்து புது கேமரா தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து வந்து ஷாப் வந்து பார்ப்போம் நம்ம. அப்படியே வாங்க. இந்த லென்ஸ் பிராண்டே நான் இப்போ தாங்க பார்க்கேன். டிடிஆர்ட்னு சொல்லிட்டு ஒரு லென்ஸ் பிராண்ட் போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து 50, அப்புறம் 24, 30 இந்த டெலி லென்ஸ் எல்லா லென்ஸும் வச்சுருக்காங்க. அதோட ரேட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கிஃப்ட் ஷாப்பு, மெடல்ஸு, அப்புறம் வந்து அதோட வவுச்சர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த மாதிரி மாடல்லாம் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கீங்கன்னா பல்காக வந்து இவங்ககிட்ட ரெடி பண்ண கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஹோல்சேலாக மொத்தமாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அது மூலமாக வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பின்பாலில் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 வருதுங்க. 2600 3000 அந்த ரேட்டில் போட்டிருக்கு. இது வந்து வைல்ட் லைஃப்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் வெட்டிங்க்கும் யூஸ் பண்ணாங்க, ஒரு சில பெரிய பெரிய வெட்டிங்க்கெலாம். தென் வந்து லென்ஸு கேரி பண்ணக்கூடிய அந்த பேக்லாம் இருக்குது பாருங்கள். இது அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்ப்போமா? 1400 கிட்ட வருதுங்க. சின்ன பேக்கு தான், ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட் இருக்குங்க. ஸோ இது வந்து ஸ்டுடியோவில் அந்த பேக் ட்ராப் இருக்குங்களா, ஸோ அதோட ஸ்க்ரீன் மாடல்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ப்ளைனாக, அப்புறம் வந்து சின்ன சின்ன அந்த ஆர்ட் லுக்கில் அந்த மாதிரி நிறைய கலரில் வச்சுருக்காங்க. அமௌண்ட்டு கேட்டேன். ஒரு ஸ்க்ரீன் வந்து 1200 சொன்னாங்க. ஸோ மாடல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ பெரிய பெரிய ஸ்டுடியோலாம் நிறைய மாடல் ஷூட் எடுக்கிறதுக்காக இன்டோர்லேயே வச்சுருப்பாங்க. அதுக்கு உண்டான தேவையான அந்த ஸ்க்ரீன் தான் இது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இப்போது ஒரு சில ஸ்டுடியோலாம் ஃபுல்லாகவே கிஃப்ட் ஷாப்பு வந்து ரிலேட்டடாக நிறையா வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடையில் வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து நிறைய பொருள் வந்து வச்சுக்கலாம். அதோட மாடல்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே லைட்டிங்ஸில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்க. டெமோ பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து பிரிண்ட் பண்ணி உள்ளே அந்த கிளாஸுக்குள்ளே வச்சுட்டோன்னா கீழே வந்து லைட் செட்டப் வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், ப்ரீமியமாக பார்க்க. இந்த ஷாப்பில் வந்து வீடியோ எடிட்டிங்கு, அப்புறம் வந்து ஃபோட்டோ ஆல்பம் எடிட்டிங்கோட ப்ரீசெட்ஸு, அப்புறம் வந்து ஆல்பம் பண்ணக்கூடிய அந்த பிஎஸ்டி ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பேக்கேஜஸாக வச்சுருப்பாங்க. என்ன ஆல்பம் சைஸு, எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ பிஎஸ்டி ஃபைல்ஸ்லாம் வரும், அந்த மாதிரி வந்து டெமோவுக்கு வச்சுருக்குறாங்க. தென் வந்து நம்ம வந்து பென்ட்ரைவோடு சேர்த்து வாங்கிக்கலாம், இல்லாட்டினா பென்ட்ரைவ் கொடுத்து கூட நம்ம காப்பி பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு வந்து வச்சுருக்காங்க ஒரு பேக்கேஜ் வைஸாக. இந்த கடையை பாருங்கள், சைன் மார்ட் இந்தியான்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. மேலே உள்ளது வந்து எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். அதான் ஃபுல்லாக வந்து லைட்டிங் தான். லைட்டிங் வித் வந்து உள்ளே வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது.
அது எந்தளவுக்கு அந்த இன்டீரியர் வந்து இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இன்னுமே அட்வான்ஸ்டாக ஒன்று கிளாஸியான உள்ள அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில். இங்கே வந்து ஒரு ஆல்பம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோவும் சரி அந்த பிரிண்டிங் சரி நல்லாயிருக்கு பார்க்க. இங்கெல்லாம் வந்து பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 9 கலர்ஸே வந்து ரூ. 70 65 கொடுக்குறாங்க. நான் கேட்டேன், ஆனால் நம்ம ஊர்லலாம் 6 கலர்ஸ்க்கே அந்த ரேட் வருது. ஸோ இதுதாங்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்போக்கு போகணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிரிண்டிங்கில் வந்து ஒரு 7 கலர்ஸோ இல்லாட்டினா 9 கலர்ஸோ நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கம்மியானதுலையுமே நல்லா ஒரு குவாலிட்டியில் கிடைக்கும். தென் வந்து பேடு டிசைன்ஸுமே இங்கே வந்து நிறையா இருக்கும், அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு சிட்டியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹை குவாலிட்டியான ஒரு அட்வான்ஸ்டான ஒரு இதை வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த வந்து எக்ஸ்போக்கு வந்து வர்றது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து. ஸோ நிறைய பேர் வந்து புதுசாக எக்ஸ்போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து டேமரான் லென்ஸோட கடைங்க. இங்கே நிறைய லென்ஸ் வச்சுருக்காங்க, ஃபுல்லாகவே செகண்ட்ஸில் வச்சுருக்காங்க. நம்ம தேவைன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். இங்கே டெமோக்கு வந்து நம்மளோட கேமராலையும் போட்டு வந்து நம்ம வந்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ நான் என்னோடய கேமராவுக்கு வந்து இந்த லென்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது தேர்ட் பார்ட்டி. ஏன்னா அது கெனான் வச்சுருக்கனால கெனானில் தான் யூஸ் பண்ண முடியுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த எக்ஸ்போக்கு வந்து நம்ம வந்து பார்க்க வரும்போது இந்த ஷாப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ரிட்டன் கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு நீட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் வாங்குவாங்க. தென் வந்து அவங்களோட ஒரு ப்ரோச்சர்ஸும் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்மளுக்கு சாம்பிளுக்காக. ஸோ அதை வந்து நம்மளை வந்து பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிமேக்ஸில் போட்டிருக்காங்க, பேக்கேஜஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், என்னென்ன சைஸுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது. தென் வந்து அவங்களோட டிசைன் அந்த மாடல்ஸும் இந்த இதில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்பமாக. ஸோ நல்லா இருக்கலாம் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போ வந்தோன்னா நிறைய அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் தெரியுங்க. என்ன மாதிரி கியர்ஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரி பிரிண்டிங்ஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஃப்யூச்சருக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போவில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து நிறைய கேமராஸ், நிறைய லென்சஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த கடையில். நான் சில லென்ஸ்லாம் கேட்டேன், அது வந்து கொஞ்சம் செகண்ட்ஸில் இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு சில இது வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தது. ஒரு சிலதெல்லாம் சூப்பரான குவாலிட்டியில் தான் இருக்குங்க. நம்ம வாங்கும்போது நல்லா ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா நம்மளுக்கு அது செட் ஆகுதான்னு பார்த்துட்டு வாங்கணுங்க. சும்மா போய்ட்டு அப்படியே பார்த்தோமா எடுத்தோமான்னு வந்துடக்கூடாது. ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு வாங்க செகண்ட்ஸில் வாங்கும்போது. இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த ட்ரைபாடோட ஸ்டாண்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அமௌண்ட் டீட்டெயில்ஸுமே இதில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கடையில் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அப்போலேருந்து. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம்ல, இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் பீஸும் வச்சுருந்தாங்க, புதுசாகவும் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து செகண்ட்ஸில் உள்ள பீஸும் வச்சுருந்தாங்க. நிறைய வந்து சோனி தாங்க யூஸ் பண்ணுறாங்க கேரளாவில். யாருக்காவது இந்த மைக்கோட பிராண்டு வந்து இதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது சத்தியமாக. ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி புதுசாக நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க, நிறைய பிராண்டோடது. இதோட அமௌண்ட்டு, இதோட ஃபீச்சர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து வாங்கி நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ யூஸ் பண்ணதுக்கு நல்லா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும் எல்லாத்துலேயும். ஸோ இங்கே ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. இது வந்து சிக்மாவோட ஷாப்பு. ஷட்டர் அப்படியே அடித்தது இப்போயும் அடிக்குதுங்க. சாம்யாங்கு, சிக்மா அந்த மாதிரி இதை வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ நான் வந்து ஒரு 85 வாங்கி செக் பண்ணேன். பட் ஆனால் என்னோடய இதுக்கு வந்து செட் ஆகலை. இது வந்து நல்லா இருக்குங்க அந்த லென்ஸு. கிட்டத்தட்ட 55,000 கிட்ட சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, அவுட்புட் நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்களோட கேமராவில் போட்டு பார்த்துருந்தேன். பார்ப்போம், நமக்கு எதாவது செட் ஆச்சுன்னா நம்ம வாங்குவோம். நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த லென்ஸ் வேறு யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாம்யாங்கில் 85 அது. அடுத்து வந்து ஃபுட் கோர்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே கேரளாவோட டிஷ்ஷு, இந்த சாக்லேட்டு, அதாவது சுகரு, இந்த மாதிரி இது வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. தென் சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே. இது வந்து ஏதோ மாவு அந்த மாதிரி ஏதோ வச்சு சேல் பண்ணுறாங்க, சம்திங் அந்த தேங்காவோட இது. தென் வந்து இது வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணுறக்கூடிய அந்த மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் போன டைம் இல்லைங்க, இதெல்லாம் இந்த டைம் தான் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக ஆயுர்வேதிக்குள்ள சோப்பு, ஜெல்லு அந்த மாதிரி இதை வச்சுருக்காங்க. தென் இந்த ஷாப்பு எம்டியாக இருக்குது, இங்கே எதுவும் போடலை போல். ஸோ இங்கே வந்து ஒரு கிளாத் கடை ஒன்று வச்சுருக்குறாங்க. ஜர்க்கின்னு, அம்பர்லா அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கேயும் அப்படியே தான். இங்கே ஃபுல்லாக அந்த ஷர்ட்டோட கிளாத் அந்த இதை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபர்னிச்சர் கடைலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல் செட்டப்பே ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்காங்க, ஃபர்னிச்சர் கடை. ஸோ இதுதான் ஃபுட் கோர்ட்டு. இந்த சைடு உள்ளே போனோம்னா போய் சாப்பிட்டுக்கலாம் நம்ம.
அடுத்து வந்து சாப்பிட தான் போகிறோம். டைம் ஆயிடுச்சுங்க, மணி 12 மணிக்கிட்ட, 12 மணி 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கேமரா அக்சஸரியோட எக்ஸ்போ போட்டு இந்த ஷாப்பும் வச்சுருக்காங்க. அடிஷ்னலாக நமக்கு தேவையான அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நார்மலான ஒரு எக்ஸ்போ அந்த ஃபீலும் கொடுக்கு. சாப்பாடோட அமௌண்ட்டு பாருங்கள், சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, சிக்கன் இது எல்லாமே 180, கிட்டத்தட்ட 200 அந்த ரவுண்டுக்கிட்ட தான் வருது. ஒன்று வாங்கியாச்சு. நம்ம பிரியாணி தான் வாங்கியிருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்போ வந்து கண்டினியூ பண்ணுவோம். சில திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அந்த வந்து அகைன் மறுபடியும் போய் பார்க்கணும். ஸோ இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி பஃபே ஐட்டம்ஸ் மாதிரி வச்சு நம்மளுக்கு வந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க. இது தாங்க இந்த மொத்த எக்ஸ்போவோட கடைகளோட வியூ, டாப் வியூ. எவ்வளோ கடைகள் இருக்குது பாருங்கள், அவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ வந்து நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேஷன் ஷோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு. பாருங்கள், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை அண்ட் பை பை, see you.